எனக்கு கோட் படம் பார்க்கறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா இந்த வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, வைபவ் இவங்க எல்லாம் கொடுத்த இன்டர்வியூல நான் பயங்கரமா ஹைப் ஆயிட்டேன். கடைசியா போய் படத்தை பார்த்தாதான் தெரியுது. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இதுல ஹைலைட் என்னன்னா, தளபதியோட அப்பா எடுத்த ராஜதுரை படத்தை அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. அதுவும் தளபதியை வச்சே எடுத்தாங்க பாத்தீங்களா. வெங்கட் பிரபு பிரமாதம். ஆக மொத்தத்துல விபிஎன் கேங், விஜய் ஃபேன்ஸ, ஏஜிஎஸ், எஸ்எஸ்சி சார ஏன் தளபதியே ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகியிருக்குங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வில்லனை போட்டு தள்ளிடுறாரு. அதே வில்லன் செகண்ட் ஹாஃப்ல வரப்போறாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது இல்லாம சின்ன வயசுல செத்து போற மாதிரி காமிக்கிற பையன் கண்டிப்பா இன்டர்வெல்ல வந்தானா அந்த கேரக்டர் தான் வில்லனா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரு கதையை சொல்லி தளபதியை ஓகே பண்ணாங்கன்னா எனக்கு சத்தியமா புரியவே இல்லைங்க. அது பிளாக் பஸ்டர் ஆகும்னு அவரே வேற நம்பி இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ப்ரோ இது ஒரு கமர்ஷியல் படம் ப்ரோ, கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா இவ்வளவு முன்ன பின்னலாம் இருக்கக்கூடாது ப்ரோ. படத்துல லாஜிக்னு ஒரு விஷயம் சுத்தமா எங்கேயுமே இருக்காதுங்க. இன்டெலிஜென்ட் ஆபீசரா வர தளபதி எந்த சீன்லயுமே அவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கிற மாதிரி காமிக்கவே இல்லைங்க. ஒரு பெரிய ஷூட் அவுட்டுக்கு அப்புறம் பையனை தனியா ஹாஸ்பிட்டல்ல விட்டு போறாரு. சரி கமர்ஷியல் படம் முன்ன பின்ன தான் இருக்கும். பேங்காக்ல ஃபைட் நடக்கும்போது சம்பந்தமே இல்லாம பிரபுதேவா மாஸ்டர் வந்து இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் நீங்க போக தளபதின்னு சொல்றாரு. இன்னொரு சீன்ல மாஸ்கோக்கு கண்டிப்பா நீங்க தான் போயே ஆகணும், இந்தாங்க ஃபீல்ட் ஒர்க் திரும்பி இறங்குங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. சோ ஆப்வியஸா ஒரு இன்டெலிஜென்ட் சாட்ஸ் ஆபீசர் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்ல. முதுகுல குத்திட்டில இல்ல முதுகுல குத்திட்டு. இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாம இந்த படம் டிராவல் ஆகிட்டே இருக்கு. இப்படியே போனா ஆடியன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிருவாங்கன்னு விபி அங்கங்க சில கேமியோஸ் தூக்கி போட்டிருக்காப்ல. இந்த கேமியோஸும் ரெஃபரன்ஸஸும் படத்துக்கு பெருசா ஹெல்ப் பண்ணாது. ஆனா ஒரு தியேட்டர் மொமெண்ட்டும் அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாரோட ரெஃபரன்ஸ் இருக்கு, உலகநாயகனோட ரெஃபரன்ஸ் இருக்கு, தல அஜித்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு, எஸ்கேவோட கேமியோ இருக்கு, த்ரிஷாவோட கேமியோ இருக்கு, கேப்டன் விஜயகாந்த் சாரோட ஏஐ கேமியோ இருக்கு. அடுத்து நம்ம அரசியலுக்கு வர போறோம். எல்லா ஃபேன்ஸோட ஆதரவு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு சரி எல்லாரோட ரெஃபரன்ஸையும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனா அண்ணாவோட ஆசையில விஜய் ஃபேன்ஸே மண்ணள்ளி போட்டுட்டாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. சோசியல் மீடியால இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவே வில்லனா நடிச்ச படத்தோட இந்த ஜீவன் கேரக்டரை கம்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் நடிச்ச எந்திரன் படம், தனுஷ் நடிச்ச நானே வருவேன், சூர்யா நடிச்ச 24, I've come for my watch. அப்புறம் தல அஜித் நடிச்ச மங்காத்தா. என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோ கேரக்டரோட வில்லன் கேரக்டர் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தாதான் அந்த மாஸ் எலிவேஷன் பக்காவா ஒர்க் அவுட் ஆகும் நான் நினைக்கிறேன். நீங்க பாஷா படமே எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்களேன். நீங்க தலைவர் கேரக்டரோட இந்த மார்க் ஆண்டனி கேரக்டர் தான் பயங்கர வெயிட்டா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை தோக்கடிக்கிறது தான் இந்த பாஷாவோட எலிவேஷனே இருக்குங்க. அந்த மேஜிக்கே அங்கதான் கிரியேட் ஆகும். ஏன் விபி எடுத்த மாநாடு படத்துல எடுத்துக்கோங்களேன், எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் பயங்கரமா இருக்கும். ஆனா இந்த படத்துல இருக்கிற இந்த ஜீவன் கேரக்டரும் அந்த மோகன் கேரக்டரும் ஒரு பயங்கரமான வில்லனா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நான் முன்னாடியே சொன்னேன்ல, பழைய படத்தை பட்டி டிங்கரிங் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு. அதோட பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரும்போது குடும்பத்தை கடத்தி வைக்கிறது, முக்கியமான ஒரு இடத்துல பாம் இருக்கு அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பிரெடிக்டபிளான சீன்ஸ் தான் இந்த படத்துல வந்துகிட்டே இருக்கு. அதுவே இந்த ஜீவன் கேரக்டர் ஒரு மாதிரி சைக்காட்டிக்கா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் சுத்தமா இல்ல. கத்தி கத்தி பேசுறது, மாத்தி மாத்தி பேசுறது, சம்பந்தமே இல்லாம பண்றதுனால ஒரு கேரக்டர் சைக்கோவா இருக்காது. பண்ணாதடா, லூஸ் மாதிரி பண்ணாதடா, சாவடிச்சிடடா. நீங்க டார்க் நைட் படத்துல வர ஜோக்கரோ இல்ல நம்ம
90ல ரிலீஸ் ஆன ஸ்பைடர் படத்துல வர எஸ் சூர்யாவையும் நீங்க எடுத்து வச்சு கம்பேர் பண்ணி பாருங்களேன். அவங்க பெருசா ஊன்லாம் கத்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த எமோஷன்ஸையும் அந்த கேரக்டருக்குள்ள இருக்கிற தாட் ப்ராசஸையும் அழகா வெளியே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தா இந்த ஜீவன் கேரக்டர் அவ்வளோ பெரிய வில்லனாலாம் எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு 2 டைமென்ஷனல் ரிவெஞ்ச் கேரக்டரா தான் எனக்கு இருக்கு. நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது ஒண்ணும் கிடைக்காது. அமையாத என் வயிற்றுல சும்மா விடாத பண்ணலாம். பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயிற்றுல சரி, ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே தான் இப்படி இருக்கு. இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் பயங்கரமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகவே இல்லை. அந்த மெட்ரோ சீன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அதை தவிர்த்து வேற எந்த சீன்ஸுமே எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. இந்த விஷயத்துல தான் அட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அட்லியும் பழைய கதையை அப்படியே எடுத்து ஜெராக்ஸ் போட்டு தான் படம் எடுப்பாரு. ஆனா நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பிரசன்டேஷனை பயங்கரமா பண்ணிடுவார். அதனாலதான் ஷாருக் கானே கூப்பிட்டு ஒரு படம் பண்ற சான்ஸை கொடுத்தாப்ல. மெர்சல் படத்தை அபூர்வ சகோதரர்கள்னு நிறைய பேர் கலாச்சிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த படத்தோட ஓப்பனிங் சீனும் இல்ல வெற்றிமாறன் வர சீனும் அப்புறம் அந்த ஃபயர் சீக்வன்ஸ்னு இந்த படத்துல ஏகப்பட்ட சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்குங்க. அட்லீஸ்ட் அந்த விஷயத்துலனாலும் இந்த படம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். விபியோட பிரச்சனையே இதுதான். ஒரு நல்ல கான்செப்டை பிடிச்சிருவாரு. ஆனா அதோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளேவை பயங்கர மோசமா பண்ணுவாரு. நீங்க கோட் படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கா இல்ல மாறுபட்ட கருத்து இருக்கான்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.